நீங்கள் உங்கள் வாழ்க்கையை யாரை சார்ந்து வாழ்கிறீர்கள்? மனிதர்களையா, பணத்தையா, சூழ்நிலையா, அல்லது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையா? வேதாகமம் சொல்லுகிறது, கர்த்தரை சார்ந்த மனிதன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது தேவனை சார்ந்த உள்ள வாழ்க்கை. நம்முடைய நம்பிக்கையும் விசுவாசமும் இந்த உலகத்தின் மீது அல்ல, கர்த்தரிடத்தில் மட்டுமே இருக்க வேண்டும். ஒவ்வொரு முடிவிலும் தேவனுடைய சித்தத்தை தேடுங்கள். மகிழ்ச்சியின் பாதையில் நடக்கும் போதும், துன்பத்தின் நடுவில் வாழ்க்கை செல்லும் போதும் கர்த்தரை துதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் உயர்வில் இருந்தாலும் சரி, தாழ்வில் இருந்தாலும் சரி, கர்த்தரை சார்ந்து வாழ கற்றுக்கொண்டால் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்துவார். உங்களை பார்த்து உங்கள் பிள்ளைகள் அதை பின்பற்றுவார்கள். உங்களுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். இன்று உங்கள் வாழ்க்கையை கர்த்தரிடம் ஒப்படையுங்கள். மனிதரை அல்ல, சூழ்நிலை அல்ல, இயேசுவை சார்ந்த வாழ்க்கை வாழுங்கள். தேவனை சார்ந்த மனிதன் ஒருபோதும் தோல்வியடைய மாட்டான். இயேசுவை சார்ந்த வாழ்க்கை தான் உண்மையான வெற்றியின் வாழ்க்கை. இயேசுவை சார்ந்திருங்கள், உங்கள் வாழ்க்கை உயரும். ஜெபிப்போமா. கர்த்தாவே, எங்களுடைய வாழ்க்கை, எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை உம்மை சார்ந்து இருக்கட்டும். எங்களுடைய எண்ணங்கள், எங்களுடைய நினைவுகள் எல்லாவற்றையும் மாற்றுங்கள். எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். நீங்கள் எங்களை வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். இந்த வார்த்தை உங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்களுடைய நல்ல கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.